ஒரு மண் சரிவாளாக ஒரு கிராமம் அரிஞ்சு போயிடுச்சு. அதுல 5 பேர் தான் இன்னைக்கு மையம் எடுக்கப்பட்டதுன்னு 7 பேர் எடுக்கல. வீடு வாசல் இன்னைக்கு இல்ல, எங்க போறதுன்னே தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நாட்டுக்காக சூரியனுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சிக்காக நாங்கள் இலங்கையிலே பல பாகங்களுக்கு சென்றிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இணைந்திருப்பது கேகாலை மாவட்டம் புலக்கோப்பிட்டிய செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட தேதுகொல என்கிற கிராமத்துக்கு வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த கிராமத்திலே கிட்டத்தட்ட 200க்கு அதிகமான குடும்பங்கள், 400க்கு அதிகமான மக்கள் இந்த மண் சரிவிலே 6 குடும்பத்தில் இருக்கின்ற 12 பேர் இறந்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இந்த மண் சரிவுக்கு பயந்து இங்கே இருக்கின்ற பாடசாலையிலே தங்கி இருக்கின்றார்கள். இவர்கள் உணவுக்காக ஒவ்வொரு நாளும் தவித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நாங்கள் சூரியன் இவர்களுடைய கஷ்டத்தை அறிந்து தேதுவர இந்த பாடசாலைக்கு வருகை தந்திருக்கின்றோம். இப்பொழுது இவர்களுக்கான நிவாரணப் பொருட்களை நாங்கள் கையளிக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த மக்கள் கண்ணீரோடு சூரியன் வந்ததை வரவேற்றிருந்தார்கள். எனவே அவர்களுக்கு எங்களுடைய உதவிகளை நாங்கள் கட்டாயம் செய்தியாக வேண்டும். எனவே இதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் சூரியன் நாங்கள் வருகை தர காத்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த பாதிக்கப்பட்ட 400 பேருக்கும் நாங்கள் உலர் உணவு பொருட்களை வழங்க காத்திருக்கிறோம். நான் மகேந்திரராஜ். இந்த ஊர் தேதுகொல கங்கவரலியா பிரதேசம். நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் ஒரு மண் சரிவாளாக ஒரு கிராமம் அரிஞ்சு போயிடுச்சு. 6 வீடு, 12 பேர்கள் மண் சரிவாளாக போயிட்டு மிக கஷ்டம். எங்களுக்கு இது பண்ண இயலாத லெவலில் நாங்கள் இருக்கிறோம். அதில் 5 பேர் தான் இன்னைக்கு மையம் எடுக்கப்பட்டதுன்னு 7 பேர் எடுக்கலை. அது சிறு குழந்தைகள் 3 பேர். மற்றது ஒரு குடும்பத்துலேயும் 4 பேர் 3 பேர் அப்படி தான் இறந்து போயிருக்காங்க. மற்ற அங்கே இருக்க இல்லாமல் ஒரு கிராமமே மண் சரிவால் ஒவ்வொரு பக்கம் பில்டிங்கள் இடிஞ்சு அப்படி இப்படி இருக்குது. எல்லாமே இறங்கி தான் இருக்குது. இங்கே வாகனங்கள் வர இல்லாமல் சரியான கஷ்டப்பட்டு இருந்தோம் நாங்கள். அதுக்கு பிறப்பாடு ஒவ்வொன்று ஜஸ்ட் குறைஞ்சி போயிட்டு நாங்கள் இப்போ இருக்கிறோம் எங்கன்னா தேதுகொல வித்யாலயா ஸ்கூலில் தான் நாங்கள் வந்திருக்கோம். அதில் ஆனால் சொல்ல போனால் 200 குடும்பங்கள் இருக்கும். எல்லாம் 450 மக்கள் இருக்கோம். நாங்கள் எல்லாமே தான் இருக்கிறோம். இதில் தமிழ், சிங்களம் எல்லா மக்கள் தான் இந்த இதில் ஊரில் இருக்கிறோம். எங்களுக்கு பெரிய ஒரு எங்களால் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்போ சூரியன் எப்படில இன்றைக்கி எங்களுக்கு உதவி இதுகள் தந்திருக்காங்க. நாங்கள் அது என்றும் மறக்க முடியாது, மறக்கவே முடியாது. அதே போல் எங்களை இறந்த மக்களையும் எங்களால் ஒன்றுமே அவ்வளவு இதாக இருக்குது. இன்னும் அந்த 7 குடும்பமும் எடுத்து கொடுத்து மிச்சம் கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு வீடு வாசல்கள் இல்லை. எல்லாத்துக்கும் எங்கள் வீடு வாசல் இன்னைக்கு இல்லை, எங்கே போகிறதுனே தெரியாமல் தான் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அழுகிறதுக்கு தவிர வேறு எதுவுமே இல்லை. எங்கள் கண்ணீர் தான் இருக்குது. அதையும் தாக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களால் இயன்ற உதவிகள் சூரியன் இப்பமுக்கு ஊர் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேதுகொல்ல இருந்து எங்க ஊர்ல ஒரு 400 பேர் இருக்கோம். பெரிய மனுஷருங்கள 15 பேர் போல இறந்து போயிட்டாங்க. பெரிய பயமா இருக்கு. பயத்தினால ஸ்கூல்ல தான் இருக்கிறோம். சாப்பாடு கூட வழி இல்ல. இங்க டவுனுக்கு போக ரோட்டு கூட இல்ல. இந்த டைம்ல இங்க இருந்து குடும்பத்தையும் பார்க்க வந்த சூரியனுக்கு நன்றி. எங்களுக்கு கிட்டத்தட்ட 10-15 நாளைக்கு சாப்பிடுறதுக்கு சாமான் தந்தாங்க. வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டோம். கண்ணீரை தவிர வேற எதுவுமே தெரியல. சூரியனுக்கு நன்றி. வேற எதுவும் சொல்ல தெரியல.